இந்த ஹேர் டை நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே ஒருத்தவங்களுக்கு போட்டு ஸ்கின் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, முடியெல்லாம் கொட்டி போயிடுச்சு. அது என்னன்னு தெரியாமே ஹேர் டையை வாங்கி போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி போடாதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. நிறைய பேருக்கு முடி நரைச்சிட்டு இருக்கு மேம். குழந்தைங்களுக்கா இருக்கட்டும், பெரியவங்களுக்கா இருக்கட்டும், பாவம் எல்லாரும் அந்த கண்ட டையை வாங்கி யூஸ் பண்ண தெரியாமல் அதை யூஸ் பண்ணி முடியும் கொட்டி ஸ்கின் ப்ராப்ளம் ஆகி ஸ்கின் அலர்ஜி ஆகி ரொம்ப பேர் அதில் ரொம்ப அவசப்படுறாங்க. ஹெர்பல் ஹேர் டை இருக்குன்னு சொன்னீங்க, அது என்னன்னு சொல்லுங்க மேம். அது ஹெர்பல் ஹேர் டை இருக்கான், அதனால அது எதுவும் ஸ்கின்னு பாதிக்காதான், முடி கொட்டாதான், ஒரு ப்ராப்ளமும் இல்லையாதான். ஹெர்பல் தான் இல்லையா? அது என்னதான் அந்த ஹெர்பல் ஹேர் டை? நீங்க சொன்ன மாதிரி மேம் நிறைய பேருக்கு அலர்ஜி ஆகுது. ஆமா, கெமிக்கல்ஸ் இருக்கிற டை. எனக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு ஆயிடுச்சு மேம். அதுதான் அந்த டை போட்டுட்டு ஒருத்தவங்க வந்தாங்க, ஒரு 1 வீக்ல ஒரு அம்மா வந்தாங்க. தலை ஸ்கேல்ப் ஃபுல்லாவே ஒயிட்டா இருக்கு, விட்டிலிகோ மாதிரி. இந்த பார்டர்ல அப்படி எங்கெல்லாம் டை போட்டாங்களோ அந்த இடம்லாம் வெள்ளையா மாறிடுச்சு. ஃபுல் வீடியோ பாருங்க, அப்பதான் அவங்க என்ன நிறைய விஷயம் சொன்னாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இங்கே நிறைய எங்கள் மேமோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக. அந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது தாங்க எனக்கே ஆரோக்கியமாக இருக்குது. நிறைய பேர் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாகி சந்தோஷமாக ஆரோக்கியமாக அவங்க போகும்போது அதுதாங்க எங்களுக்கு வேணும். நித்யாவை பார்த்தா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் எங்களுக்கு வேணும். அவங்க கேட்குறது ஒன்றே ஒன்று, உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் தான். நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் அவங்களது. இங்கே எங்கள் நித்யாவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று தாங்க. நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க வரும்போதே உங்களுக்காக ₹1 காயின் எடுத்து உங்கள் பேரை சொல்லி முடிஞ்சு சாமிக்கிட்ட வைப்பாங்க. சீக்கிரமாக நீங்கள் குணமாகி போனதுக்கப்புறமா அந்த காயின் எடுத்துகிட்டு போய் கோயிலில் போடுவாங்க. இதுதான் இங்கே ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, வந்தால் வியாதி வந்துடுச்சு ஏதோ ஓகே, அந்த வியாதியை சீக்கிரமாக குணமாகணுங்க, ஆரோக்கியமாக இருக்கணும், அதானங்க வேணும். எல்லாரும் யாரும் 100 வருஷம் வாழ போகிறதில்ல. ஆனால் இருக்கிற வருஷங்கள்லையாவது அந்த ஆரோக்கியமாக வியாதி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். அதுதாங்க நமக்கு எல்லாருக்குமே முக்கியம். இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் எங்கள் மேம்கிட்ட கேட்டதுக்காக தாம்பரத்தில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இங்கே பக்கம் ஆதம்பாக்கம் வர முடியாதவங்க, தாம்பரம் கிட்ட இருக்கிறவங்க, செங்கல்பட்டு கிட்ட இருக்கிறவங்க, அங்கே இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி தாம்பரம் பிரான்ச்சுக்கு மேம் எத்தனை மணிக்கு என்றைக்கு வராங்க, எத்தனை மணிக்கு வராங்க, எல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் சந்திக்கலாம். இங்கே எந்த வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், ஆன்மீகமாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் ஒரு பிரச்சனை, இல்லை உடம்புல ஒரு பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்தால் சரியாயிடும். ஏன் சரியாயிடும் அப்படின்னா, இங்கே இது ஒரு பாசிட்டிவான ஒரு இடம். சித்தர்கள் என்ன மெடிசன் சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் படித்து உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணி தான் உங்களை குணமாக்குறாங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவான இடம். இங்கே எப்பேர் நீங்கள் அப்படியே சோகமாக உள்ளே வருவீங்க, ஆனால் போகும்போது சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே போவீங்க. அதாங்க எங்கள் நித்யா மேம்க்கு வேணும். அதனால் எல்லாமே சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஒன்றும் எதை பற்றி கவலைப்படாதீங்க. முதல்ல எது வந்தாலும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. அதை தான் அவங்க சொல்கிறது, எங்கள் நித்யா மேம் சொல்கிறது. தைரியமாக இங்கே உள்ளே நுழைஞ்சிட்டிங்களா, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக போங்க அப்படின்றது தான். இங்கே நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆன்மீகமாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரே ஒரு டாபிக் என்னென்னா, எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. முடி எல்லாருக்கும் நரைச்சிருச்சு இல்லையா? உங்கள் ஃபேமிலிலையும், உங்கள் வீட்டில், எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இப்போ குழந்தைங்களுக்கு கூட முடி நரைக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன்? இந்த முடி நரைக்காமல் இருக்கிறதுக்கும், இல்லை இந்த முடி கருப்பாகிறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ உலகம் பூரா நிறைய டை விற்கிது இல்லையா? ஹேர் டை எல்லாம் விற்கிது. இந்த ஹேர் டை நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே ஒருத்தவங்களுக்கு போட்டு ஸ்கின் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, முடியெல்லாம் கொட்டி போயிடுச்சு. அது என்னன்னு தெரியாமே ஹேர் டையை வாங்கி போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி போடாதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. எங்கள் மேம் ஹெர்பல் ஹேர் டை இருக்கான், அதனால் அது எதுவும் ஸ்கின்னு பாதிக்காதான், முடி கொட்டாதான், ஒரு ப்ராப்ளமும் இல்லையாதான். ஹெர்பல் தான் இல்லையா? அது என்ன தான் அந்த ஹெர்பல் ஹேர் டை? எங்கள் மேமே கேட்போமே. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப நல்லா இருக்கேன். நிறைய பேருக்கு முடி நரைச்சிட்ருக்கு மேம். குழந்தைங்களுக்கா இருக்கட்டும், பெரியவங்களுக்கா இருக்கட்டும், பாவம் எல்லாரும் அந்த கண்ட டையை வாங்கி யூஸ் பண்ண தெரியாமல் அதை யூஸ் பண்ணி முடியும் கொட்டி ஸ்கின் ப்ராப்ளம் ஆகி ஸ்கின் அலர்ஜி ஆகி ரொம்ப பேர் அதில் ரொம்ப அவசப்படுறாங்க. ஹெர்பல் ஹேர் டை இருக்குன்னு சொன்னீங்க, அது என்னன்னு சொல்லுங்க மேம். அது
இது பல வருஷமாக சித்தர்கள் நமக்கு சொன்ன ஒரு ஹெர்பல் ஹேர் டை தான். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கூந்தல் பராமரிப்புக்குன்னே நிறைய நம்ம மெனக்கட்டுவாங்க வீட்டுல. இந்த ஷேக்காய் பொடி அரைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி டையா இருக்கட்டும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 50 வயதை கடந்து இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப வந்து ஹேர் ஃபாலோ இல்ல நரைத்த முடியோ இருக்காது இல்லைங்களா? இப்போ கிட்ஸுக்கே இருக்கு. ஸோ 10 வயது குழந்தை 12 வயது தான் ஆகுதுங்க அப்படின்னா தலையில நிறைய எனக்கு வந்து கிரே ஹேர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நரைமுடிக்கான ஹெர்பல் ஹேர் டே நீங்க சொன்ன மாதிரி மேம் நிறைய பேருக்கு அலர்ஜி ஆகுது. ஆமா, கெமிக்கல்ஸ் இருக்கிற டை. எனக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு ஆயிடுச்சு மேம் அந்த மாதிரி தான். அந்த டை போட்டுட்டு ஒருத்தவங்க வந்தாங்க ஒரு 1 வீக்ல ஒரு அம்மா வந்தாங்க. தலை ஸ்கேல்ப் ஃபுல்லாவே ஒயிட்டா இருக்கு, விட்டினிகோ மாதிரி. இந்த பார்டர்ல அப்படியே எங்கெல்லாம் டை போட்டாங்களோ அந்த இடம்லாம் வெள்ளையா மாறிடுச்சு. ஃபேஸ் பார்க்கும் போதே தெரியுது இங்க என்னங்க இந்த பார்டர் போட்ட மாதிரி இருக்குன்னா எங்கெல்லாம் டை போட்டோம்னா அந்த ஸ்கேல்ப் ஃபுல்லா முகத்து அந்த பார்டர்ல அப்படியே தெரியும். கம்ப்ளீட்டா அவங்க ரொம்ப மன உளைச்சலாகி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. மேம் நான் ஒரே ஒரு வாட்டி ஃபங்க்ஷன் இருக்கேன்னு இந்த டைய போட்டுட்டேன். அது போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு 3வது நாள்ல இருந்து லைட்டா அரிப்பு இருந்துச்சு, 1 வீக்ல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி முகத்துல நிறைய பேருக்கு அலர்ஜி ஆகி வீக்கம் வந்துடும். ஸோ கண்ணெல்லாம் வீங்கிடும், முகத்துல அங்கங்க தடிப்பா தோல் உரியுது, டேண்ட்ரஃப் வருது, சொரியாசிஸ் மாதிரி. அப்ப நேச்சுரலா இதை நம்ம ட்ரை பண்ணலாம். என்ன நேச்சுரலா நம்ம ட்ரை பண்றது 2 வாட்டி யூஸ் பண்ண போறோம். இன்ஸ்டன்டா நமக்கு கிடைக்கும், ஆனா 2 வாட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னைக்கும் நாளைக்கும் 2 நாள். இதுல என்னென்ன ஹெர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம்? மருதாணி அப்படின்னு சொல்றது நேச்சுரலான ஒரு டை இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட். அது மட்டும் இல்லாம உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. மருதாணி இலையோட பொடி நமக்கு வேணும். அவுரி பொடி வந்து நேச்சுரலான ஒரு நல்ல டார்க் ப்ளூ கலரை நமக்கு கொடுக்கக்கூடியது. அது ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது நேச்சுரல் கலர் வந்துடும். அவுரி பொடி நம்ம எடுத்துக்க போறோம். நெல்லிக்காய் பொடி, கடுக்காய் பொடி நமக்கு வேணும். ஸோ இது எல்லாமே நமக்கு வேணும். ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எப்பெல்லாம் வேணுமோ அப்போ எடுத்து இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரிஃபலா சூரணம் அப்படின்னு ஒரு மருந்து சித்த மருத்துவத்துல இருக்கு. இந்த திரிஃபலா சூர்ணம் இன்னைக்கு நிறைய பேர் யூஸ் பண்றோம். மலச்சிக்கலுக்கு, ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தா, கட் ஹெல்த் நார்மலா இல்லைன்னா எல்லாத்துக்குமே ஒரு சகல நோய் நிவாரணினா இந்த திரிஃபலா சூரணம். இது வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவு எடுத்து 2 கிளாஸ் தண்ணியில திக்கா கஷாயம் மாதிரி காய்ச்சி ஃபில்டர் பண்ணி இந்த கஷாயத்தை எடுத்துடணும். இது சூடாக இருக்கும் போதே இந்த 4 மூலிகையும் நமக்கு எந்த அளவு தேவையோ கலந்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 5-6 மணி நேரம், அப்போ நைட்டே நம்ம ரெடி பண்ணி இந்த பேஸ்ட்டை வச்சுட்டு காலையில தலையில அப்ளை பண்ணிக்கலாம். ஏர்லி மார்னிங் ஒரு 5 to 6 o'clock அப்ளை பண்ணிட்டோம்னா ஒரு 4 hours அப்படியே விட்டுணும். தலையில அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஹேர் வாஷ் பண்ணணும். ஹேர் வாஷ் பண்ணும்போது லைட்டா மைல்டு ஷாம்பு இல்லைன்னா உசிலம் பொடி போட்டு தலை வாஷ் பண்ணிடணும். இது எப்படின்னா நமக்கு ஒரு 60 to 70% ரிசல்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் டே. இதையே ப்ராசஸை நெக்ஸ்ட் 2வது நாளும் நம்ம பண்ணணும். ஸோ செகண்ட் டே பண்ணும்போது தலை நல்லா கருமை நிறமாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு பக்க விளைவு இல்லாம சைடு எஃபெக்ட் இல்லாம ஒரு கருமை நிறத்துல ஒரு ஹேர் டை இதுதான். இப்படிதான் நம்ம 2 நாள் யூஸ் பண்ணணும். இது எத்தனை நாள் டாக்டர் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 இருந்து 15 நாட்கள். ஒவ்வொருத்தரும் அவங்களோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இது இருக்கும். இதுல இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா சிரட்டை தைலம் நம்ம பயன்படுத்தலாம். சிரட்டை தைலம் அப்படின்னு சொல்றது இதுல 2-3 ப்ரிப்பரேஷன் இருக்கு. என்னன்னா இந்த சிரட்டை தேங்காய் ஓடு இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம கறியாக்கி எடுத்துக்கணும். நல்லா பவுடர் பண்ணிட்டு தேங்காய் எண்ணெயில இந்த கறியை போட்டு பாயில் பண்ணணும், காய்ச்சி தனியா எடுத்து வச்சிடணும். இப்போ இது எப்பங்க பயன்படுத்தலாம்? 2 நாளைக்கு ஒருக்கா நம்ம தலையில அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிடணும். டை போடுற நாள் இல்லாம மற்ற நாள்ல இந்த சிரட்டை தைலம் தலையில அப்ளை பண்ணிட்டு வரும். இதனாலயே என்ன ஆகும்னா அடுத்தது நமக்கு வந்து கிரே ஹேர் வராது. புதுசா நிறைய வெள்ளை முடி வந்துருதுங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வராம இருக்கிறதுக்கு இந்த சிரட்டை தைலம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெர்பல் ஹேர் டே போடுறதுனால டேண்ட்ரஃப் இருக்காது, கண் எரிச்சல், நிறைய பேருக்கு பாடி ஹீட்னால ஒரு கண் எரிச்சல் இருக்கும்ல மேம், அது நமக்கு வராது. ஸோ கண் எரிச்சல் வராது, பாடி ஹீட் நமக்கு குறைய ஆரம்பிக்கும், டேண்ட்ரஃப் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ சைடு எஃபெக்ட் இல்லாமல் குழந்தைகளுக்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம். நேச்சுரல் ஹெர்பல் டைனா இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப சேஃப் மேம், இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ மேம். பாருங்க, கண்ட ஹேர் டை எல்லாம் போட்டு
ஸ்கின்னு ப்ராப்ளம், முடி வேறு இருக்கிற முடியும் கொட்டி போயிடுது. அதனால் இவங்க வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட், ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் அவங்க என்ன நிறைய விஷயம் சொன்னாங்க. நிறைய வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறத வாங்கி நீங்களே ரெடி பண்ணலாம். நீங்களே ரெடி பண்ணி ஹேர் டை போட்டுக்கலாம். ஸோ கண்ட டை எல்லாம் வாங்கி போட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு தோலெல்லாம் ஸ்கின்ல தோலே உரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அந்த தப்பெல்லாம் பண்ணிடாதீங்க. ஹெர்பல் ஹேர் டை இவங்க சொன்னதை, மேம் சொன்னதை வாங்கி இது நல்லா ஃபுல் வீடியோ பார்த்து நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி ஹேர் டை போடுங்க. ஹாப்பியாக இருங்க. ஹேரை வந்து நல்லா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ, பாய்.